கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமம் 3:7, யாத்ராகமம் 16:12. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆமென். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, 3வது அதிகாரத்தில், எகிப்தில் என்னுடைய ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஆளோட்டிகளை நிமித்தமாக அவங்க இட்ட கூக்குரலை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட சொல்லுகிறார். சொல்லிட்டு சும்மா இருந்தாரா? சொல்லிட்டு சும்மா இல்லை. ஆண்டவர் மோசேயை அனுப்பி எகிப்தில் ஒரு பெரிய விடுதலையை ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். எகிப்திலிருந்து அவர்களை ஒரே நாளில் விடுதலையாக்கி தேவன் என்ன செய்தார்? எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினார். பார்வோனிடத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார். செங்கடல்ல கர்த்தருடைய அதிசயங்களை அவர்கள் கண்டார்கள். பார்வோனும் அவருடைய படைகளும் செங்கடல்ல மூழ்கி போய் அவர்கள் செத்து கிடக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒருமிக்க அந்த படையவே விலப்பண்ணி இவ்வளோ பெரிய அற்புதங்களை தன்னுடைய ஜனங்களுக்காக தேவன் என்ன செய்தார்? இதெல்லாம் ஏன் செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்து செய்தார். அடுத்ததாக அவர்கள் இடுகிற கூக்குரலை காதுகளால் கேட்டு என்ன செய்தார்? இந்த பெரிய விடுதலையை ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். இப்படி பெரிய விடுதலையை கட்டளையிட்டு அதற்கப்புறமாக அவங்கள வனாந்திர பாதையில் நடத்த ஆரம்பிக்கிறார். வனாந்திர பாதையில் நடத்த ஆரம்பிக்கும் போது அதே ஆண்டவர் தான் அதே மோசே கிட்ட யாத்ராகமம் 16:12 அந்த ஜனங்களை குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவர் மாறவே இல்லை. ஆனால் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மாறிட்டாங்க. எகிப்தில் அவங்க பார்வோனாலையும் அந்த பார்வோனுடைய அதிபதிகளாலையும் எகிப்திய ஜனங்களாலும் கஷ்டப்படுத்தப்பட்ட போது, உபத்திரவப்படுத்தப்பட்ட போது அவங்க என்ன செய்தாங்கன்னா கூக்குரலிட்டாங்க. அந்த கூக்குரலை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறத பாருங்களேன், என் ஜனத்தின் கூக்குரலை கேட்டேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல வனாந்திர பாதையில் நடத்தப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு குறைவு வந்து விடுகிறது. அந்த குறைவு வந்ததுக்கு நல்ல சூழ்நிலைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு குறைவு நிமித்தமாக கர்த்தரை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்களேன், அந்த இஸ்ரவேல் புத்திரன் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், அவங்க எனக்கு விரதமாக செய்த முறுமுறுப்புகளை நான் கேட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய இருதய வேதனையை வெளிப்படுத்துகிறது. அங்கே என் ஜனம் என்று சொன்னவர் இங்கே இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஆண்டவருடைய இருதயம் வேதனை அடைகிறது. ஏன்னா ஒரு கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்க ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இட்டாங்க. அதை ஆண்டவர் கேட்டார். ஆமென். அதே போல் அவர் நல்ல நிலைக்கு அவங்கள கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள எதிர்த்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் மடங்கடித்து ஒன்றுமில்லாமல் போக பண்ணி ஒரு விடுதலையாக்கி வனாந்தரத்தில் கொண்டு வந்து அவங்கள அருமையாய் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு குறைவின் நிமித்தம் அவர்கள் முறுமுறுக்கும் போது கர்த்தருடைய இருதயம் வேதனை அடைகிறது. எதை பார்க்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் அவர் விடுதலையாக்கி செய்த எந்த அற்புதமுமே அவங்களுக்கு நினைவுக்கு வரலை. ஒரு நன்றி இல்லாத இருதயத்தை இது காண்பிக்கிறது. இது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு திருஷ்டாந்தமாக தான் கர்த்தர் அதை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், காப்பாற்றுகிறார். நல்ல இடங்களில், நல்ல ஸ்தானங்களில், நல்ல நிலைகளில் கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறார். ஆனால் நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் முறுமுறுத்து விடுகிறோமா என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுகிற மாதிரி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி கர்த்தருக்கு விரோதமாய் நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் முறுமுறுக்கக்கூடாது. கஷ்டம் தீர்ந்ததுக்கப்புறம் முறுமுறுக்கக்கூடாது. எப்படி கஷ்டப்படும் போது ஆண்டவரை நோக்கி தாழ்மையோடு கூப்பிட்டோமோ அதே போல் நல்ல நிலைகளுக்கு கர்த்தர் கொண்டு வந்ததுக்கப்புறமும் நன்றியோடு அவருக்கு தாழ்மையோடு நாம் இருப்போமானால் கர்த்தருடைய இருதயம் நம்மை குறித்து மகிழும். நம்மை மென்மேலும் கர்த்தர் ஆசிர்வதித்து உயர்த்துவார். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே இசப்பா, எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் உமக்கு விரோதமாய் முறுமுறுக்காதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளுவீராக. நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.